அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு நிகழ்வு 65 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகான உரையாடல் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அறிவு பகிர்வு அடுத்தடுத்த கட்டமாக உரையாட இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு தொடங்கினாலும் கூட மிக முக்கியமான ஒரு பிரதியோடு தங்களை சந்திக்க விரும்புகிறோம். அந்த பிரதி இதுதான். தமிழ் அறிவு மரபு அப்படிங்கிற ஒரு பிரதி. பிளவேந்திரன் மொழியியல் பண்பாட்டு பாண்டிச்சேரியில இருக்கு இல்லைங்களா? மொழியியல் பண்பாட்டுத் துறையினுடைய நாட்டுப்புறவியல் துறையில பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர் முனைவர் பிளவேந்திரன் அவர்கள் எழுதிய இந்த நூல் தான் தமிழ் அறிவு மரபு அப்படிங்கிற நூல். அது கீழ ஒரு உட்தலைப்பாக வந்து மக்கள் வழக்காறுகளில் கோட்பாட்டு வரைகோடுகள் அப்படிங்கிற தலைப்பு குடுக்கப்பட்டிருக்கு. நீலம் வெளியீடாக கடந்த டிசம்பர் 2025 வெளிவந்திருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ஆய்வு நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பண்பாட்டு ஆய்வு நூல் இப்பொழுது இந்த சூழலுக்கு மிக மிக பொருத்தமானது என்று அறிவு பகிர்வு கருதுகிறது. காரணம் 2. ஒன்று வந்து தமிழ் பெருமையை பேசி திரிகிறோம். 2 அதாவது முதல் தமிழ் பெருமை. 2வது வந்து நம்ம சாதாரண பேச்சுக்களை விமர்சனமாகவும் ஆய்வுகளாகவும் பார்க்கிற ஒரு சூழல் பெருகி இருக்கிறது. இது 2மே தமிழ் அறிவுக்கான ஒவ்வாமைகள். இந்த ஒவ்வாமைகள் என்று சுட்டாமல் சுட்டிச் செல்கிறது சரியான ஆய்வு தடத்தின் வழியாக. அதனால் இந்த நூலை நாங்கள் இந்த பிரதியை விவாதத்திற்கு எடுத்திருக்கிறோம். தோழர் கந்தசாமியை நான் முதல் விவாதத்திற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் பிளவேந்திரன் அவர்களுடைய தமிழ் அறிவு மரபு மக்கள் வழக்காறுகளில் கோட்பாட்டு வரைகோடுகள் என்ற நாட்டுப்புறவியல் சார் ஆய்வு கட்டுரைகள் தொகுப்பு இந்த நூல் எந்த வகையில ஒரு தனித்துவத்தை பெறுகிறது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் இனம் சந்தித்து வருகின்ற பல்வேறு சவால்கள், அதை எப்படியாவது முடக்கிடணும் அப்படின்னு பாக்குற ஒரு சவால்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான முன்னெடுப்புகள் என்ன? ஒரு பக்கம் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தமிழர்களுடைய அந்த தொன்மை என்ன அப்படின்றத சொல்லும் போது அது மற்றவங்களால ஏத்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பழசாக, அதாவது அவ்வளவு பதற்றத்தை அவர்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கு. தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ் மொழி இவற்றின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு 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 ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு இவற்றின் மீது நிகழ்த்தப்படுகின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு எத்தகைய ஒரு ஒரு எதிர்வினையை நாம் ஆற்ற முடியும் அப்படின்னா, அறிவார்ந்த தளத்துல ஆற்ற முடியும். ஒரு உணர்வு பூர்வமான ரீதியாகவோ, உணர்வு பூர்வமான நிலையிலோ, அல்லது நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ற மாதிரியோ இல்லாம, நம்முடைய பண்பாட்டினுடைய, நம்முடைய வரலாற்றினுடைய, நம்முடைய மனித திரளினுடைய, அதாவது வரலாறு முழுக்க இருந்த மனித திரளினுடைய ஒரு மெய்யியல் கூறுகள் என்ன அப்படின்றத அலசக்கூடிய ஒரு நூலாக நம்முடைய இந்த தமிழ் அறிவு மரபு என்ற நூல் திகழ்கிறது. அப்படின்றதுனால இந்த நூல் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை, நாம் எந்த ஒரு துறையை அல்லது தத்துவத்தை சார்ந்திருக்கிறோமோ அந்த துறையை அல்லது தத்துவத்தை மட்டுமே பின்பற்றி கொண்டு அதற்கு மற்றவற்றை அதற்கு நேர் எதிராக நிறுத்துவது அப்படின்றது இருக்குது. ஆனா ஒரு ஒரு இனம், ஒரு மொழி, அது சார்ந்த வரலாறு, அது சார்ந்த பண்பாடு, அந்த பண்பாட்டின் விஷயங்களுக்குள்ளார பன்முனையான அறிவுக்கூறுகளுடைய ஒரு திரட்சி அல்லது ஒரு ஒன்றிணைவு அல்லது ஒன்றுக்குள் ஒன்று வாங்குதல் கொடுத்தல் அப்படியான விஷயங்கள் இங்க இருக்கு. இந்த நிலையில தமிழ் நாட்டுப்புறவியல் ஆய்வு என்பதை தமிழ் எழுத்து மரபோடு, அதாவது தமிழனுடைய சொல் மரபு நாட்டார் வழக்காற்றியலை தமிழ் எழுத்து மரபோடு ஒப்பு வைத்து பார்த்தல்
எழுத்து மரபுகளை வந்து தமிழ் நாட்டார் வழக்கறிஞர் கோட்பாடுகளின் அடிப்படையில் அகழ்ந்து பார்த்தால் எழுத்து மரபுகள், இலக்கிய மரபுகளை உலகளாவிய நாட்டார் வழக்காட்சியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் வந்து அவற்றை அணுகி அவற்றிலிருந்து புதிய கருத்துருக்களை, புதிய கருத்துருவாக்கங்களை உருவாக்குதல், அதே மாதிரி வந்து அதற்கான அந்த எழுத்து பணுவல்களை வந்து ஆராய்வதற்கு வந்து நாட்டுப்புற கோட்பாடுகளை பயன்படுத்துதல், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய நாட்டார் வழக்காடு வந்து அல்லது நாட்டார் வழக்காற்று கூறுகள் இருக்கு இல்லையா, அடிப்படைகள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படைகளை எழுத்து மரபோடு இணைத்து பார்ப்பது, ஊடாடுகின்ற ஒரு தன்மை, அதே மாதிரி பன்முக திரளிலிருந்து, பன்முக தன்மையிலிருந்து நமக்கான மெய்யியல் வரைவை உருவாக்குதல், மெய்யியல் வரைகோடுகளை உருவாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து பேராசிரியர் பிளவேந்திரன் அவர்கள் பல்வேறு வழக்காறுகளை எடுத்துக்கொண்டு, அதே மாதிரி தமிழ் நிலம் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த இந்த அகம் புறம் ஆகியவை, முதல் கரு ஆகியவை, இந்த மாதிரியான அகம் புறம் முதல் கரு உரி, முதல்ல வந்து நிலம் பொழுது, இவை எப்படி வந்து இலக்கியங்களில் வந்து இயங்கி இருக்கின்றன, இவை எப்படி உலகளாவிய நிலையிலும் தமிழ்நாட்டு நிலையிலும் வந்து நாட்டுப்புறவியலில் வந்து காடுசார் களமாகவும் நாடுசார் களமாகவும் இடம் எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து பொழுது அப்படின்றது வந்து இயல்பு பொழுதாகவும் மெய்யியல் பொழுதாகவும் நாட்டுப்புறவியல் கோட்பாடுகள்ல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி தமிழ் சூழல்ல வந்து இயங்குது, இந்த இயக்கம் வந்து எப்படி வந்து ஒரு 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 எழுத்து பணுவலுக்குள்ளார இயங்குது. அப்போ ஒன்றில் ஒன்று பிரித்து காண முடியாத அளவுக்கு வந்து தமிழ் மரபு, தமிழ் தத்துவ மெய்யியல் மரபு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்போ இங்க நம்ம சொல்லப்படுகின்ற, இங்க நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்படுகின்ற களவு கற்பு வந்து ஒரு மனித வாழ்க்கையில ஒரு பாடல்ல அல்லது ஒரு நூல்ல சொல்லப்படுகின்றது மட்டும் இல்ல. இதற்கு இந்த களவு கற்பு என்பதற்கு இடையில வந்து பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள், பல வகையான பரிமாணங்களினுடைய இடைவெளி இருக்கு அப்படின்றத வந்து இந்த நூல்கள், இந்த நூல்ல உள்ள கட்டுரைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ தமிழ் நிலத்தினுடைய மெய்யியல் வரலாறு என்பதை தமிழ் மக்கள், நாட்டுப்புற மக்களினுடைய வழக்காறுகளில் இருந்தும், தமிழினுடைய எழுத்துப்படுவல்களில் இருந்தும், அதே மாதிரி வந்து இவற்றை வந்து உலக கோட்பாடுகளின் அடியாக வந்து ஒத்துழந்து கண்டும், இந்த உலக கோட்பாடுகளின் அடியாக ஒத்துழந்து காண்பதன் வாயிலாக இதிலிருந்து விலகி நிற்கக்கூடிய தமிழ் மெய்யியல் கூறுகளை நாம எப்படி கண்டடைகிறது, இப்படியான ஒரு 3-4 புலங்கள் ஒன்றிணைகின்ற ஒரு ஆய்வு புள்ளியை நமக்கு அடையாளப்படுத்துபவையாக பிளவேந்திரன் ஐயா அவர்களுடைய கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த கட்டுரைகள் மிக மிக முக்கியமானவை. இப்போ ஒரு குறிப்பா சொல்ல போனா, தொடரும் திணை கோட்பாடு உலக தத்துவங்களின் ஊடாக அப்படின்னு ஒரு கட்டுரை இதில் இடம்பெறுகிறது. அது மட்டும் இல்லாம உருள் உலக்கை பயன்பாடு, அதே மாதிரி கண்ணகியினுடைய நெடும் பயணம் குறித்த ஒரு கட்டுரை, இப்படி வந்து பல்வேறு நம்பிக்கைகள் அப்படின்றத வந்து எப்படி நாம புரிஞ்சுக்கிறது, நாட்டுப்புற மக்களுடைய நம்பிக்கைகள், அதே மாதிரி கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை என்ற வந்து ஒரு வழக்காரை வந்து இவர் வந்து எப்படி அமைப்பியல் ரீதியாக வந்து அகழ்ந்தெடுத்து பார்க்கிறாரு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த கட்டுரைகள்ல வந்து இருக்கின்றன. அதாவது ஆய்வாளர்களுக்கு ஒரு ஆய்வு எப்படி நிகழ்த்தப்படணும், பல்வேறு அறிவு புலங்களினுடைய தொகுதியோடு ஒரு தமிழினத்தினுடைய இந்த வரலாற்று மெய்யியல் கருத்துருக்களை எப்படி நாம வந்து கண்டடைவது அப்படின்றதெல்லாம் இதை சொல்லுது. தொடரும் திணை கோட்பாடு அப்படின்னு சொல்லும் போது, இந்த திணை கோட்பாடுன்றது வந்து தமிழர்களுடைய தனித்துவமான ஒரு கோட்பாடு. இது வந்து தமிழர்கள், அதாவது வடமொழியெல்லாம் கலப்பு இல்லாத, பிற பண்பாட்டு கலப்புகள் இல்லாத அந்த தொடக்க நிலை தமிழ் இலக்கிய உருவாக்கம் அப்படின்றதுக்குள்ளாரே இந்த நிலம் பொழுது முதல் கருவுரி அப்படின்ற விஷயங்கள், அதே மாதிரி வந்து அகம் புறம், அகத்துல 2 நிலைப்பாடுகள், இந்த மாதிரி வந்து மனித வாழ்க்கைக்கும் மனிதர்களுடைய மொழி இலக்கியத்துக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் காலத்திற்கும் இடையிலான உறவுகளை இவங்க வந்து எப்படி வந்து
யோசிச்சிருக்கிறாங்க, எப்படி அதை மிக அடிப்படையானவையாக கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உலக அளவிலும் இந்த நிலம் பொழுது அப்படின்ற கருத்தாக்கத்தை சுற்றுச்சூழ்நிலையை மனித வாழ்க்கையை எவ்வாறு தீர்மானிக்கின்றன, மனித வாழ்க்கையினுடைய பண்பாட்டு படிநிலை மலர்ச்சியில இந்த நிலம் பொழுது போன்ற கோட்பாடுகள் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ் இந்த திணை கோட்பாடுன்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இந்த திணை கோட்பாடு நாட்டுப்புற மக்கள்கிட்டையும் தொழிற்படுது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு இலக்கியம் சொல்லும் பொழுது மேபியல் பொழுது, இயல்பு பொழுது, இயல்பல்லாத பொழுது அப்படின்னு நாட்டுப்புறவியல் சொல்லுது. இந்த மாதிரியான தருக்க ஓர்மைகள் ஒன்றொன்றுக்குள்ளரும் எவ்வாறு தங்களுக்கே ஆன ஒரு தனித்துவமான பாணியில தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன என்பவற்றை ஆய்வாக இந்த கட்டுரைகள் இருக்கின்றன என்ற நிலையில ஒரு ஆய்வேடு எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆய்வு எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும், ஒரு ஆய்வு கட்டுரை எதை நோக்கியதாக இருக்க வேண்டும், ஒரு கட்டுரையினுடைய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த தமிழ் அறிவு மரபு என்ற நூல் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறதா கருதுறேன். நன்றி. தோழர் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நேரடியாக நம்ம தோழர் அவர்கள் இந்த கட்டுரையை, இந்த நூலை பற்றியான சில அறிமுகங்களையும் கொடுத்துட்டாரு. ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை சிறப்பான விவாதத்துக்கும் எடுத்திருக்கிறாரு. அந்த கட்டுரை தமிழ் சிந்தனை மரபும் நாட்டுப்புறவியலும்னு இறுதியாக இடம்பெற்றிருக்கிற கட்டுரை. மொத்தம் இந்த பிரதியில ஒரு 15 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாம நானும் நம்ம வழக்கமான ஒரு விவாத உரையாடலாக ஒட்டுமொத்த நூலையும் குறித்தும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கட்டுரையின் வழியாக இந்த பிரதி அறிமுகம் செய்வதுதான் இந்த அறிவு பெயருடைய இப்பத்திய செயல்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கு நான் முன்வைக்கிற கட்டுரை எது அப்படின்னா, உடல் வரையும் சடங்குகளும் சடங்கு வரையும் உடல்களும் நாட்டுப்புறவியல் பார்வைகள் அப்படின்னு ஒரு கட்டுரையை நான் ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிறேன், ஒரு உரையாடலுக்கு முன்வைக்கிறேன். அப்படி உரையாடலுக்கு முன்வைக்கிற அந்த கட்டுரைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சில செய்திகள் கட்டுரைக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் கட்டுரைக்குள்ள, அப்புறம் அந்த கட்டுரையை உள்வாங்கிய பிறகு ஒரு வாசகமானதாக ஒரு அடுத்த கட்ட பகிர்தலாக ஒரு 3வது விஷயமா முன்வைக்க விரும்புகிறேன். முதல்ல ஒரு சமூக சூழல். நான் ஏற்கனவே தொடங்கும் பொழுதே நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, தமிழ் பெருமை ஒரு புறம் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் இந்த இயற்கை அதாவது இந்த பழைய திராவிட சிந்தனை நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு பண்பாட்டுக்கு ஒரு எதிர் மனோநிலையை பொது புத்தியில உருவாக்கியிருக்கிறது. முழுக்க திராவிட சிந்தனை நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொது புத்தியில பண்பாட்டுக்கு எதிரான மனோநிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் தமிழ் பெருமையை பேசி திரிகிறோம் ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் உண்மையான ஆய்வு தேடலை இல்லாத மனங்களை உருவாக்கி கொள்கிற ஒரு கல்வி சூழல் இருக்கு. இதெல்லாம் இப்பத்திய நிகழ்கால சூழல்கள். இந்த நிகழ்கால சூழல்கள் மேலும் நீங்க நுட்பமா பார்த்தீங்கன்னா பண்பாட்டு பேர்வழியில உருவாக்கி, இப்படி ரெண்டா சொல்லாமே, சனாதனம் இன்னைக்கு இருக்கிற மொழியில சொல்லலாம், சனாதனம் ஜனநாயகம்னு வச்சுக்கலாம். சனாதனம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பண்பாட்டு நாயகர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு, அல்லது பண்பாட்டு காவலர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. சனாதனத்துக்கு எதிரான முற்போக்கு சிந்தனைகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஒன்று அதற்கு எதிர்நிலை எடுக்குது, பண்பாட்டுக்கு எதிர்நிலை எடுக்குது, பண்பாட்டையே முற்றிலும் புறமுதுக்குகிற ஒரு வேலையை செய்கிறது, அல்லது சில முற்போக்கான சில பண்பாட்டு கூறுகளை எடுக்குது. ஒரு ஒரு முற்போக்கான போராட்டம் அடிப்படையிலான சில பண்பாட்டு கூறுகளை நிகழ்த்தல செய்யுது ஒரு பக்கம்னு வச்சுக்கலாம். சரியா? விநாயகர் சதுர்த்தியை சனாதனம் கையாண்டா, விநாயகர் சதுர்த்திக்கு எதிரான அறிவியல் அடிப்படையிலான கொண்டாட்ட நிகழ்வுகளுக்குள்ள பறைய செய்ய உள்ள வைக்கிறது, வேறு கலை நிகழ்ச்சிகளை உள்ள வைக்கிறது, பண்பாட்டு பெருவிழாங்கிற பேரில் நம்ம முற்போக்கான சிந்தனைகளை கொண்டாடுவது, இது போன்ற விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற சூழல். இங்க இருக்கிற சூழல் இப்படி இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா ஆரியம் திராவிடங்கிற அடிப்படையில நமக்குள்ள ஒரு பொது உளவியலா என்ன உருவாக்கி இருக்குதுன்னா, ஆரியம் வெர்சஸ் திராவிடம், ஆரிய கலாச்சாரம் நம்ம பண்பாட்டை சீரழித்து விட்டது அப்படின்னு சொல்லி தமிழ் பண்பாட்டை திராவிட பண்பாட்டை தேடுகிற ஒரு போக்கையும் உருவாக்கி இருக்கிறது ஒரு பொதுமன உளவியலா. ஆனா இந்த கட்டுரைக்குள்ள ஆரியம் வெர்சஸ் திராவிடங்கிற எங்கேயுமே நீங்க இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கட்டுரைகளை இனம் காண முடியாது. நம்ம தேடினாலும் அந்த கட்டுரை அப்படி ஒரு சிந்தனைக்கு இடமளிப்பது கிடையாது. அப்ப அந்த கட்டுரை பண்பாட்டு ஆய்வை முன்னிறுத்தக்கூடிய அந்த கட்டுரை ஆரியம் திராவிடத்தை பேசாமல் ஒரு பண்பாட்டு ஆய்வா அப்படின்னா அதுதான் பண்பாட்டு ஆய்வு.
ஏனென்றால் ஆரியம் திராவிடம் பேசுவது பண்பாட்டுடைய மேற்பரப்பாய்வு. இப்ப பண்பாட்டு குறித்த நுட்பமான ஆய்வுக்குள்ள இந்த கட்டுரை நம்மை அழைத்து செல்கிறது. இந்த கட்டுரை என்ன தொடங்குது அப்படின்னா, உடல் வரையும் சடங்குகளும், சடங்கு வரையும் உடல்களும். இந்த உடல்ல இந்த 2 விதமான ப்ராசஸ் நடக்குது. சடங்கால ஒரு உடல் உருவாக்கப்படுகிறது. உடல் வளர்ச்சியினால ஒரு சடங்கு உருவாக்கப்படுகிறது. சடங்கை உருவாக்குவது சமூக பண்பாட்டு மனம். இந்த பண்பாடு சமூக உடலை தயாரிக்கிறது. உடல் என்ன உயிரியல் உடல் என்ன செய்யுதுன்னா, அந்த பயாலஜிக்கலா அந்த உடலை தயார்படுத்திக்கிட்டே வருது. குழந்தை பருவம், பூப்பு பருவம், திருமண பருவம், தாய்மை பருவம், அதுக்கப்புறம் குழந்தை பேறு பருவம், அது அதுக்கப்புறம் முதிர் பருவம் இப்படின்னு அந்த உடலை நீங்க இந்த பண்பாட்டெல்லாம் அந்த உடலை தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த ஒரு குரல் அந்த கட்டுரையில ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. பண்பாடு என்று தாம் சொல்லிக் கொள்கிற ஒன்று, அது சமூக உடலாக உருவாக்குகிற வேலையை செய்கிறது. ஆனால் அதனால் ஒருபோதும் உயிர் இயக்க உடலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. இதை உணர்ந்து கொண்டு தான் ஒரு அச்சத்துக்குள்ளாகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு சிறு பருவத்திலிருந்து பூப்பு பருவத்துக்கு மாறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாறக்கூடிய ஸ்டேஜ் ஆக்சுவலி நம்ம உடல்ல 2 தன்மை இருக்கு. சமூக உடலும், உயிரியல் உடலும் கலந்து தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப இப்படி இயங்கிட்டு இருக்கும்போது சிறுமிங்கிறது ஒரு பண்பாட்டு அடையாளத்துக்குள்ள வந்திருக்குது. சரியா? பண்பாட்டு அடையாளத்துக்குள்ள வந்தவங்க, அதுக்கப்புறம் பூப்பு பருவம் வந்த உடனேயே இந்த பண்பாடு ஐய்யய்யோ! நம்ம இதுவரைக்கும் இவங்கள ஒரு குழந்தையா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பண்பாட்டு உடலா வச்சுட்டு இருந்தோன்னு, திடீர்னு அவங்க ஒரு கன்னி பருவத்தை அடைஞ்ச உடனே அல்லது குமரன் பருவத்தை அடைஞ்ச உடனே, இவர்கள் வெளியேறுகிறார்கள். நம்முடைய பண்பாட்டுங்கிற கட்டமைப்பிலிருந்து வெளியேறுகிறார்கள்ங்கிறது சமூகம் ஐடென்டிஃபை பண்ணுது, அடையாளப்படுத்துது, புரிந்து கொள்கிறது. புரிந்து கொண்ட உடனே அது என்ன செய்யுதுன்னா, அதை மீண்டும் தன்னுடைய எல்லைக்குள் கொண்டு வருவதற்காக உருவாக்குவது தான் சடங்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்யுது? அவங்கள என்ன செய்றாங்க? ஒரு 3 விதமான ஆக்ஷன்ஸ்குள்ள கொண்டு போறாங்க. தனிமைப்படுத்துறாங்க. தனிமைப்படுத்துனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சிறுமிங்கிற அடையாளத்த அழிச்சிடுறாங்க. நடை, உடை, பாவனைகள் எல்லாமே மாறிடும். அப்புறம் புதிய அடையாளத்த உருவாக்கி அவங்கள ஏத்துக்க வைக்கிறாங்க. அதுதான் கன்னி, குமரி, இனிமே இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்கள மீண்டும் பண்பாடு தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து தான் மகிழ்ச்சி அடையுது. இப்படியே அந்த பருவங்கள் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. குழந்தை பிறக்கிறது, அடுத்து சிறுமி, அடுத்து கன்னி பருவம், அடுத்து மணப்பருவம், அடுத்து தாய்மை பருவம், அப்புறம் அ க முதுமை பருவம்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்படி போயிட்டே இருக்கு. இதனுடைய விலக்கல் மலடி இதெல்லாம் கூட அதுக்குள்ள விளக்குறாங்க. நம்ம அதுக்குள்ள போகணும்னு வச்சுக்கங்க. இப்ப அப்படி இறுதிக்கு வருதா? இறுதிக்கு வந்தோனே இந்த இறப்புச் சடங்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வளமைச் சடங்கு. அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதை, அந்த உடல் எப்பொழுது வெளிப்படுத்துகிறதோ, அது உடனே பண்பாடு அச்சமடைந்து, அந்த பண்பாடு அவர்கள் வெளியில செல்பவர்களை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து இன்னொரு அடையாளத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறது. ஆனா, இறப்புச் சடங்கை மட்டும் இந்த வளர்சிதை சடங்குக்கு மாறாக அங்க எந்த குறியீட்டு அர்த்தமும் இல்லாமல் மாறாக என்ன செய்யுது? அது இயற்கை கிட்ட அனுமதி அளிக்குது. இயற்கை கிட்ட குடுத்துருது. எது? அந்த சடங்கு இயற்கை கிட்ட அந்த உடலை ஒப்படைக்கிற சடங்காக இருக்கிறது. அப்ப இங்க இந்த ப்ராசஸ பார்த்தீங்க அப்படின்னா, உயிரியல் உடலை தன்வயப்படுத்த முனைகிற அந்த அ ச உடல் அதாவது பண்பாடு ஏற்றப்பட்ட அந்த சமூக உடல் இருக்குல்ல, அல்லது சடங்கு உடல் இருக்குல்ல, இந்த சடங்கு உடல் இறுதியான சடங்கு இறப்புச் சடங்குல என்ன செய்யுதுன்னா, அது அடுத்த மாற்றத்தை ஏற்பதாக இல்லாமல், அது இயற்கையிடம் உயிரை ஒப்படைப்பதாக இருக்கிறது. அதான் இப்போ ஒரு வாழ்க்கை வெட்ட சடங்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? பிறப்பிலிருந்து இறப்பு வரை. காட்டுத்தீயில் தொடங்கி காட்டுத்தீயில் முடிவது. இப்படி இந்த முடிகிற அந்த சுழற்சியான சடங்கு முறையில, இறுதியா நடக்கக்கூடிய அந்த பண்பாட்டுச் சடங்கு என்பது, அந்த உடலை தன்னிடம் ஏற்பதாக இல்லை, தன்னிடம் வரவழைப்பதாக இல்லை, மாறாக இயற்கையிடம் ஒப்படைப்பதாக இருக்கிறது. அப்ப இந்த உயிரியல் ஸ்ட்ரக்சருக்குள்ள பண்பாடு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அச்சத்தின் காரணமாக தான் தன்னுடைய இயக்கத்தை வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை அந்த கட்டுரை கொடுக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம என்னத்த உள்வாங்கிக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆதிக்கம்னு நம்ம இன்னைக்கு ஐய்யயோ! ஆதிக்கம், ஐயோ! அதிகாரம், சாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம், அந்த அதிகாரம், இந்த அதிகாரம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? உண்மையிலேயே ஆதிக்கம் என்பது அது பெரிய ஆற்றலை கொண்டதாக நாம் அது மீது அ ஒரு அச்சத்தை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். உண்மையில் இந்த ஆய்வின் வழியாக ஆதிக்கம் என்பது அச்சத்தின் வழியாக தன்னை காப்பாற்றிக் கொள்கிற ஒன்றுதானே தவிர, உண்மையிலேயே அதுக்கு ஆதிக்க பண்பு கிடையாது. இந்த பண்பாட்டுக்கு ஆதிக்க பண்பு கிடையாது. ஆக்சுவலி அது என்ன செய்யுது இந்த பண்பாடு அப்படின்னா, தன்னை அந்த என்னது ஐய்யயோ! தன்னுடைய இவ்வளவு நாளா கட்டி காத்த அந்த விஷயம் போயிருச்சேங்கிறது பயத்துல, மீண்டும் அதை கட்டி காப்பதற்காக ஒரு சடங்கை உருவாக்குது. இது இட் இஸ் எ ப்ராசஸ். இட் இஸ் எ உயிர்களுடைய இயக்கம். அந்த உயிர்களுடைய இயக்கத்த
பண்பாடு தற்காலிகமாக மடைமாற்றி வைத்திருக்கிறதே தவிர, முற்று முழுதாக உயிரியல் உடல் இயக்கத்தை தன்மையப்படுத்த முடியாது என்பதை அது இறப்புச் சடங்கு வழி நிரூபிக்கிறது. இப்ப இதிலிருந்து ஒட்டுமொத்தமா நம்ம பண்ணோம்னா, நம்ம ஆரியம், திராவிடம்லாம் பேசலாம். அத பத்தி இங்க பேசவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அது உதிர்ந்துடும். இப்ப பண்பாட்டினுடைய உட்கூறான செயல்பாடு என்ன அப்படின்னா, அ இயற்கை உடலை சமூக உடலாக மாற்றுவதுங்கிற ஒரு வேலையை சடங்குகள் வழியா செய்வது அப்படிதான். அப்ப இன்னைக்கு சடங்குகள் செய்றாங்களே சார், சாதி, குழு, சாதி அடையாளம், என்ன அடையாளம், அந்த அடையாளம், இந்த அடையாளம். இது எல்லாமே வந்து ஒட்டுண்ணிகள் போல. ஒண்ணுல சேர்க்கப்பட்டது உதிரி. ஆக்சுவலி வந்து சடங்குடைய ஒவ்வொரு சடங்குக்குள்ளேயும் ஒரு உள்கூறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நுட்புணாய்வு. அத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சடங்குடைய நுட்பமான தன்மையே இதுதான். இந்த வாழ்க்கை வேட்ட சடங்குகள் எடுக்கும் பொழுது. அப்ப இப்படி இருக்கிற இதுல நம்ம பண்பாட்ட புடிச்சு தொங்கிக் கொண்டு இருக்க தேவையே இல்ல. அதே மாரி பண்பாட்டுல ஆரிய பண்பாடு வந்து கலக்குதா, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம உதிரச் செய்து விடலாம். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்ல. அது அது ஆட்டோமேட்டிக்கா அர்த்தம் இழந்துடும். நம்மளுடைய ஆராய்ச்சி எதுவா இருக்கணும்னா, இந்த சமூகம் எப்படி இயங்குது? இந்த கட்டுரை என்ன செய்யுது நமக்குள்ள அப்படின்னா, வாசகர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குது. எப்படி இந்த சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு? இயற்கை வெர்சஸ் சமூகம் அப்படிங்கிற அந்த முரணுக்குள்ள பலவிதமான உள்முரண்களை உருவாக்கி, அந்த உள்முரண்கள் வந்து பயாலஜிக்கல் பாடிக்கும், சோசியல் பாடிக்கு இடையில நடக்குது. இது 2ம் சில அப்பப்ப மீவியல் தன்மைக்கு போகுது, அப்பப்ப தன்னுடைய தன்மைக்கு வந்துருது. அப்படிங்கிற அந்த இயங்கியல வந்து அடையாளப்படுத்த ஒரு அருமையான கட்டுரை இது. இப்ப இந்த இயங்கியல நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால என்ன பண்ணிற முடியாது? நம்மளால எப்படியுமே அதுக்குள்ள நம்ம ம் என்ன சொல்லிடலாம். இயங்கியல உள்வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வேறு சுத்தி சுத்தி எங்கெங்கேயோ நம்ம யாரையோ எதிர்த்துக்கிட்டு, யாரையோ சண்டை போட்டுக்கிட்டு, யாருக்கோ பயந்துகிட்டு நம்ம செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்காது. இந்த சமூகத்தினுடைய இயக்கத்தை, உண்மையான இயக்கத்தை புரிந்து கொண்டவர்கள், நம்ம என்ன சொல்லலாம், சமூகத்தில் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற புரிதலை அடைவார்கள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்க இல்லையே. எங்க சமூகத்தில நம்ம முதல்ல உருவாக்க வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையே. இப்ப அந்த இந்த சமூக இயங்கியலை அ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அல்லது ஒரு ஒரு என்னது புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டுரை. இந்த புரிதலை வாசக மனசுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம என்ன செஞ்சிட முடியாது. என்னன்னா, ஆதிக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய சூழல் உருவாவாது. ஆணாதிக்கம், அந்த அந்த ஆதிக்கம், இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது. அதே மாரி இந்த சமூக பண்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த சாதிய அடையாளங்கள், இன்ன பிற அடையாளங்கள் இருக்குல்ல. ஆணாதிக்கம், எல்லா அடையாளங்களையும் நம்ம உதிர்த்தரலாம். ஆனா பண்பாட்டினுடைய செயல் வேற ஒண்ணா இருக்குது. நம்ம வேற ஒண்ணான பண்பாடுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி பண்பாட்டுடைய செயலே வேற. நாம நெனச்சிருக்கிறது பண்பாடே இல்லைன்னு இந்த கட்டுரை சொல்லுது. நீங்க பண்பாடுன்னு ஒண்ண வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது பண்பாடு இல்ல. பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு வேற ஒண்ணா இருக்குது. அது பண்பாட்டுக்குள்ள மேல இருக்கிற அந்த ஆரிய பண்பாட நீக்கிட்டு, தோல நீக்கிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள நுட்பமா போய் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்பாட்டுக்குள்ள செயல்படுற அந்த வாழ்வியற்ற சடங்குக்குள்ள செயல்படக்கூடிய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்துக்கூடிய நுட்பத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா, உயிரில் உடலை தன்மையப்படுத்தக்கூடிய சமூக மனிதனாக மாத்தக்கூடிய வேலை திட்டம் தான் அதுக்குள்ள இருக்கு. அது ஒரு விதமான இட் இஸ் எ ப்ராசஸ் அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா, நம்ம ஒட்டிக்கிட்டு அடையாளங்களை வந்து சுமந்து திரியிறோம்ல, அந்த அடையாளங்களை தானாக உதிர்த்து விடுவோம். அப்படிங்கிறது அந்த கட்டுரையினுடைய செயல்பாடு. அப்ப இந்த கட்டுரை வந்து அகம், புறம் போன்ற இது முன்னாடி சொன்ன சிந்தனைகளுக்கெல்லாம் முன்னாடி தோழர் சொன்ன சிந்தனைகளோடலாம் ரொம்ப முக்கியமா ஊடாடுது. அ வழக்கமா தமிழ் சூழல்ல ஐய்யயோ! மாதிரி ஆய்வுகள் இல்ல, அல்லது வந்து ஆய்வு கட்டுரை எப்படி எழுதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து ஆசிரியர் முதற்கொண்டு மாணவர்கள் வரைக்கும் திணறக்கூடிய மிக முக்கியமான சூழல்லாம் இருக்கு. அப்படி கல்வி நிலையங்கள் உருவாகி போயிருச்சு. ஆனா இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ஒரு மெத்தடாலஜிய வந்து அவ்வளோ நுட்பமா கையாளுது அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய மொழிநடையே ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம நினைக்கிறோம். நெறைய ஹைப்போதெட்டிக்கல உள்ள உருவாக்கி எதிர்கால ஆய்வுக்கு தலைப்ப தேடி அலையுது சமூகம். தலைப்பு கொட்டி கிடக்குது அப்படிங்கிறத அதனுடைய அந்த கட்டுரைகள் அங்கங்க சொல்ற இடங்கள் ரொம்ப முக்கியம். கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அதன் வழியாக அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல பல முன்னோடி ஆய்வுகளை இணைத்துக் கொண்டு போகிற முறையெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆய்வு கட்டுரைக்கான அத்தனமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல அ ந த பேராசிரியர் நலங்கிள்ளி அவர்களையும் சொல்லணும். நலங்கிள்ளி அவர்கள் இது மாரி ஆய்வுகளை நடத்தும் பொழுது இந்த கராரான தன்மைய வந்து சுட்டிக்காட்டிட்டே இருப்பாரு. அது ஒவ்வொரு எழுத்துக்கும் தொடர்பு இருக்கணும். அதுக்கு முன்னுக்கு பின் இணைவு இருக்கணும். அத அழகா வளர்த்து எடுத்துட்டு போகணும். அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்லாம் அடிக்கடி அந்த மெத்தடாலஜி நடத்தும்போது சொல்லுவாரு. இப்ப இந்த கட்டுரை அவருடைய நூல்கள படிக்கும்பொழுது எப்படி நான் அந்த உணர்வுகளை அடைந்தேனோ, அதே போன்று இந்த கட்டுரையில படிக்கும் பொழுது அது ஒரு உணர்வுகள நம்ம அடைய முடியுது. என்னன்னா, ஒரு எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதனுடைய செயல்பாடு, அதனுடைய நோக்கம் விலகிச் செல்லாம இறுதி வரைக்கும் பயணிக்கிறது. அதுக்கு முன்னோடி ஆய்வுகள கரெக்ட்டா பயன்படுத்துறது, தமிழ் தன்மைக்கு ஏற்ப சொற்கள உருவாக்குவது, புதிய புதிய சொற்பயன்பாடு புதிய சொற்பயன்பாடு. அவ்வளவு வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு நடைய அமையணும், தமிழ் தன்மையோட அமையணும், முன்னோடி ஆய்வுகளோட அமையணும், அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆய்வுன்னே நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரதியும் நாம வாசிக்கும் பொழுது, அப்ப பண்பாடு, இயற்கை, தமிழ் சமூகம், தமிழ் தன்மை எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு புதிய வகையில் விளங்கிக் கொள்ள முடியும்னு நெனைக்கிறோம். கடைசியா இப்படி சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, மேலைநாட்டு ஆய்வுகளை கொண்டு வந்து இங்க நிரப்புவதும், மாறாக வந்து மேலைநாட்டு ஆய்வுகளை கண்டுகொள்ளாமல் விடுவதும், இந்த 2 தன்மையையும்
இருக்கக்கூடாது. மாறாக அதை கைக்கொள்ள வேண்டிய இடத்தில் கைக்கொண்டு, இந்த சூழமைவுக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த கட்டுரை வந்து பல இடங்கள்ல சுட்டிக்காட்டுவதை பார்க்க முடிகிறது. அண்ணன் வாசித்த அந்த நாட்டுப்புறவியல் சிந்தனைகள் கட்டுரையில ஒரு இடத்த மட்டும் மிக முக்கியமான இடம். இத சொன்னா உங்களுக்கு இன்னும் முக்கியமான பொழுது, இடம்ங்கிற சிந்தனைய ஒரு சிறுவர் விளையாட்டோட கனெக்ட் பண்ற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஒரு சிறுவர் விளையாடுறாங்க. நம்ம சிறுவர் ஏன் வந்து இந்த காலத்துல இந்த விளையாட்ட சூஸ் பண்றாங்க? ஒரு காலத்துல அப்படியே பம்பரம் விளையாடுறது, அப்புறம் கில்லி விளையாடுறது, அப்புறம் ஒரு காலத்துல வந்து கபடி விளையாடுறது. அப்படி விளையாட்டுக்கள பார்த்தீங்கன்னா, விளையாட்டுகள சூஸ் பண்றதுப்ப அந்த காலமும், பொழுதும் தீர்மானிக்குது. மரங்கள் இந்த காலத்துல பூக்குது, இந்த காலத்துல பூக்கல. அப்ப பொழுது, இடம் குறித்த சிந்தனை மனதோடும் இணைகிறது. அப்ப பயோ ஸ்பேஸ் ஸ்பேஸ் டைம் தியரியா அது மாறுது. அந்த வார்த்தைய இப்படிதான் அந்த கட்டுரை பயன்படுத்துது. பயோ ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த வார்த்தை. இப்படி ஒரு தியரிட்டிக்கல் ஃபார்முலாவ உருவாக்குது. அப்ப இதுதான் நாட்டுப்புறவியலையும் அ எழுத்து மரபையும், சொல் மரபையும் இணையக்கூடிய இடம். அப்ப இயற்கையில இயல்பாகவே பொழுது, இடம் குறித்த சிந்தனை இருக்கு. அது மனதோடு சேர்ந்து இயங்குது. அப்படி ஒரு தியரிட்டிக்கல் பேக்கிரவுண்ட வந்து அந்த கட்டுரை உருவாக்குது. இப்படி பல இடங்களில ஒரு புதுவிதமான தியரிட்டிக்கல் ஃபார்மேஷன உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதி என்பதை சுட்டிக்காட்டி, அறிவு பெறுவி உரையாடலை நிறைவு செய்கிறது. மீண்டும் அடுத்தடுத்த உரையாடலில் சந்திப்போம் தோழர்களே. இந்த உரையாடல் மீதான உங்களுடைய கருத்துக்களையும் வந்து முன்வையுங்கள். அடுத்தடுத்து நாம் வந்து தொடர்ந்தியாக உரையாடுவோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அ இப்பொழுதைக்கு மீண்டும் சந்திப்போம். நிறைவு செய்கிறோம்.